ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ முடிஞ்ச வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்ன போடுறேன், எப்படி செய்கிறேன், என்ன அளவு போடுறேன்றது உங்களுக்கு புரியும். சமையல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே நமக்கு புரியாது. அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் தள்ளாமல் வீடியோ தள்ளி விடாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் சிகப்பரிசி அவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பரிசி அவல் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. இந்த அவலை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக கேசரி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அவலில் நம்ம இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். கடாய் சூடாயிடுச்சு. அவலை கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அவளை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப தீஞ்செல்லாம் வறுக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கேசரி நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிகப்பரிசி அவல்லாம் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. சிகப்பரிசி அவல் இல்லை, வெள்ளை அவல் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் செய்யலாம், தப்பு இல்லை. என்கிட்ட சிகப்பரிசி அவல் இருக்குது, அதனால் அதை செய்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னாலும் வெள்ளை அவலில் கூட செய்யலாம். நான் செய்கிற மாதிரியே அளவு போட்டு செய்யுங்க. நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி போட்டு உங்களுக்கு ஸ்வீட் நிறையா தேவை அப்படின்னா கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அவள் நிறையா எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு அவல் சுருண்டு வரணும். நம்ம போடும்போது தட்டையாக இருந்தது இல்லைங்களா, இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். நான் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் வறுத்தேன். அதிகமாக வச்சுட்டோம்னா அவல் தீஞ்சிரும், அந்த அளவுக்கு வறுப்படாது, கேசரி வாசனையாகவும் இருக்காது, டேஸ்ட் இருக்காது. அதனால் ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ வறுத்த அவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், அவல் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக மாவாட்டம் இல்லாமல் ரொம்ப நொறுன்னு வைக்கக்கூடாது. ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். அதோட கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் 2 ஏலக்காய் இந்த அவளோட கூட போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி லைட்டாக ரவா பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப நொறுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மாவாட்டமும் இருக்கக்கூடாது. இப்போ அதே கடாயில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் லைட்டாக சூடாகட்டும். அப்படியே நெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். தீயாமல் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரலையும் வறுத்தலாம். நல்லா வாசனையாக இருக்கும். முந்திரி நல்லா சவந்துடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா அவல் பொடி, அதை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இல்லை வாசனையாக இருக்கும். அந்த நெய்யிலே நம்ம வதக்கினோம்னா வாசனையாக இருக்கும் கேசரி. இல்லை கம்மன்னு இப்போயே அந்த நெய் வாசனை சூப்பராக வருது. கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ வறுத்தும் இருக்கும். நம்ம வறுத்துட்டு இப்போ நெய்லேயும் வறுக்கிறோம் லைட்டாக. நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும். இது ஏலக்காய் போட்டோம் இல்லைங்களா, தூள் ஏதோ நாராக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏலக்காய் தூள் லைட்டாக வதக்கி விட்டுட்டு
இப்போது நான் அவல் எடுத்து அதே கப்பில் வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். 1 கப்பு அவல் எடுத்தேன். 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு சுட வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இந்த அவலில் சேர்த்துக்கலாம். தண்ணி சுட வச்சு தான் ஊற்றணும். கொஞ்சம் மேலே தெரிக்கும், கேர்ஃபுல்லாக செய்யணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருணும். நம்ம ஸ்டவ் வந்து ஃப்ளேம் குறைச்சி வச்சிடணும். பாருங்க, தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடணும். தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 கப்பு அவலுக்கு வந்து 2 கப்பு தண்ணி, கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடணும். சூப்பராக கம்மன்னு வாசனை வருது. உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்தி. இந்த அவல் வந்து உடம்புக்கும் ஹெல்தி. இப்போ நான் ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரை தான் போட போகிறேன், ஒயிட் சுகர் தான் போட போகிறேன். ஒயிட் சுகர் தேவையில்லை அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் போட போகிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நான் அவல் எடுத்து அதே கப்பாலே வந்து 1 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரவை, 2 கப்பு தண்ணி, 1 கப்பு சர்க்கரை. சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் கேசரி லூஸ் ஆகும். அது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வத்துற வரலையும் கிளறி விட்டுடலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இதில் கொஞ்சமாக கேசரி ஃபுட் கலர் போட்டுக்கலாம். கலர் வந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். நம்ம கேசரி பார்க்குறதுக்கு கேசரி மாதிரியே இருக்கணும், கேசரி கலராகவே இருக்கணும். அவலுன்றதுனால கலர் இல்லாமல் அப்படியே சாப்பிட முடியாது. கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கும். பாருங்கள், அந்த கலர்லாம் நல்லா ஒன்று பட ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டேன். இப்போது நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போதும். மொத்தத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு தான் நெய் ஊற்றிருக்கோம். போதும். ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டா சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான அவல் அல்வா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். கேசரின்னா கேசரி கலரில் இருக்கணும். அவலுன்றதுனால நம்ம கலர் போடலைன்னா அது கேசரி மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. கடாயில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சுன்னா சூப்பரான கேசரி ரெடி. பாருங்கள், நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பராக அவல் வச்சு வந்து சூப்பராக கேசரி செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நெய் மணக்க சூப்பரான கேசரி, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒயிட் சுகர் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் வேணான்றவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் போட்டு தான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு சக்கரை போட்டாலும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும், டேஸ்ட்டெல்லாம் மாறாது. எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் இப்போ லீவில் வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஹெல்த்தியாக ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. எல்லாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.